ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தீன தியானம். இன்றைய தலைப்பு வாசனை மலர்கள். உன்னத பாட்டு 2:1 சொல்கிறது, நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாய் இருக்கிறேன். பொதுவாக நாம் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்துவுக்கே ஒப்பிட்டு பேசி பழகி கொண்டோம். இயேசுவை சாரோனின் ரோஜா என்றும் பள்ளத்தாக்கின் லீலி என்றும் போற்றுகிறோம். ஆம், உண்மையில் அவர் வாசனையை பரிமளிக்கிற ரோஜாவாகவும் இருதயத்தை கவர்ந்தெழுக்கிற லீலி புஷ்பமாகவும் இருக்கிறார். ஆனால் உன்னத பாட்டிலுள்ள இந்த வசனத்தை மூல மொழியிலே படிக்கும்போது மணவாட்டி தன்னை குறித்து பேசுகிறதாகவே எழுதியிருக்கிறது. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பவுமாய் இருக்கிறேன் என்று ஸ்திரீகளுக்குள்ளே ரூபவதி சொன்னபோது ஆத்தும நேசர் அவளை பார்த்து, முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள் எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று போற்றுகிறார். உங்கள் மனக்கண்களுக்கு முன்பாக அந்த 2 மலர்களையும் வைத்து தியானித்து பாருங்கள். ஒன்று எல்லாராலும் பார்க்கக்கூடிய அளவு சாரோனின் மேட்டிலே செழிப்பான நிலத்திலே கண்களை கவருகிற விதத்தில் பூத்து குலுங்குகிற ரோஜா புஷ்பம். அது பகலிலே மலரக்கூடியது. ஆனால் மறுபக்கத்திலே யாரும் எளிதாய் காண முடியாதபடி பள்ளத்தாக்குகளிலே முட்களின் மத்தியிலே இரவு நேரத்திலே மலர்ந்து மனம் வீசுகிற லீலி புஷ்பம். நாம் பகற்காலத்திலும் ராக்காலத்திலும் செழிப்பின் நாட்களிலும் செழிப்பற்ற நாட்களிலும் கர்த்தருக்காக மனம் வீச வேண்டும். முட்களின் மத்தியிலே பாடு அனுபவிக்கிற நிலைமையிலும் அவருக்காக மனம் வீச வேண்டும். இயேசு சொன்னார், பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. யோவான் 9:4. ஆகவே அவர் பகற்காலமெல்லாம் பட்டணம் பட்டணமாய் நடந்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அவருடைய வாழ்க்கை இரவிலும் பகலும் மனம் வீசின வாழ்க்கையாய் இருந்தது. ரோஜா புஷ்பத்தின் நிறம் சிவப்பாய் இருப்பதானது இயேசுவின் இரத்தத்தையும் தியாகத்தையும் கல்வாரி மரணத்தையும் அன்போடு ஞாபகப்படுத்துகிறது. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் இயேசுவை அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். லூக்கா 23:33. அவர் சிலுவையில் அறையப்பட்ட வேளையிலும் கூட முறுமுறுக்காமல், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி அன்பின் நறுமணத்தை கமழச் செய்தார். லூக்கா 23:34. லீலி புஷ்பம் வெண்மையாயிருந்து கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்தையும் கரைதரையற்ற ஒரு தூய்மையான வாழ்க்கையும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் அல்லவா? உலகத்தில் உள்ள எந்த ஒரு வாசனையை பார்க்கிலும் பரிசுத்தத்தின் வாசனை ஒப்பு உயர்வற்ற வாசனையாய் இருக்கிறது. இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 1:3. உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. இன்றைய வேத வாசிப்பு காலை 2 நாளாகமம் 25, 26 மற்றும் 27ஆம் அதிகாரங்கள். மாலை யோவான் 16ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பகற்காலமானாலும்
இரவு நேரமானாலும் சோதனைகள் மத்தியிலும் கர்த்தருடைய நறுமணத்தின் வாசனையை வீசுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.